அன்பான நேயர்களே, காலை வணக்கம். மாதர்மே மதுகைடபக்னி மகிஷ பிராணாபகே கரோத்திய கேலா நிர்மித தூம்ரரோஜனவதே கே சண்ட முண்டார்த்தனி விசேஷிக்கிருத ரத்த பீஜதனுஷே நித்யே நிசும்பாபகே சும்பத் வம்சனி சங்கரா துரிதம் துர்க்கே நமத்தே அம்பிகே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனமும் தரும் தெய்வ வடிவும் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குடலாள் அபிராமி கடைக்கண்களே. பூங்குடலாள் அபிராமி கடைக்கண்களே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ஆடி மாதம் சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை. ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பு. தை மாசத்தில் வர்ற செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம். மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தை வெள்ளிக்கிழமையும் கொண்டாடுறாங்க. ஆடி வெள்ளி தை செவ்வாய். இந்த தை மாசத்தில் வர செவ்வாய்க்கிழமை 4 கிழமை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. தாய்க்கும் முருகனுக்கு உகந்த நாள். அதே மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமை சக்திக்கு உகந்த நாள், அம்பாளுக்கு உகந்த நாள். தாயை வணங்குவது மிக சிறப்பு. ஆடி வெள்ளிக்கிழமையில் இன்று 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அஷ்டமி திதி சாயந்தரம் 4:10 வரை இருக்கு. பின்னாடி நவமி வந்துடுது. அஸ்வதி நட்சத்திரம் இரவு 1:51 வரை. பின்னாடி பரணி. அமிர்த யோகம், சித்த யோகம். ராகு காலம் வெள்ளிக்கிழமை எப்போதுமே 10 முதல் 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 4:30. இது யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. குளிகர் 1:30 முதல் 3 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களை, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த புதன் பின்னாடி போயிட்டார். கடகத்தில் அந்த புதன் வக்கரமா பின்னாடி மிதுனத்துக்கு போயிட்டார். சொந்த வீட்டுக்கு ஆட்சி போயிட்டார். அதில் புதனும் குருவும் இருக்காரு. சூரியன் கடகத்தில் இருக்கு. செவ்வாயும் கேதுவும் சிம்மத்தில் இருக்கு. சனி ராகு கும்பத்தில். சந்திரன் மேஷத்தில். சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சியில். இது கிரகங்களுடைய அமைப்பு. இந்த மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் இன்று நாள் எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 3ல் இருக்காரு. ஆனால் சனி ராகும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காரு. 2ஆம் அதிபதி சுக்கிரன் பலமா இருக்காரு, 2ல் இருக்காரு. அதனால மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல நாள். நல்லதெல்லாம் நடக்கும். நல்ல காரியம்லாம் நடைபெறும். குரு சரியில்லாட்டாலும் கூட இந்த கிரகங்கள் 3 பிரமாதமாக இருக்குது. அதனால உங்களுக்கு ஒரு நன்மைகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அந்த குருவனுடைய பார்வை 9ஆம் இடத்தை பார்க்குது. அது ஒரு பெரிய சிறப்பு மேஷராசி என்பவர்களுக்கு. அடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு குருபகவான் நல்ல இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். உங்க ராசிநாதன் ராசியில இருக்கார். அதை விட உங்களுக்கு சிறப்பு என்னன்னா சனி ராகு 10ல் இருக்கார். தொழிற்சாலம் எல்லாம் பிரமாதமா இருக்கு, அருமையா இருக்கு. நல்ல கவனமா நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். மிதுன ராசி என்பதில் உங்க ராசிநாதன் ராசியில இருக்காரு. ஆனா குரு ஜென்மத்தில் இருக்காரு. ஜென்ம குரு பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாரு, இடமாற்றத்தை உண்டு பண்ணுவாரு, தேவையில்லாத குழப்பங்களை உண்டு பண்ணுவாரு. ரொம்ப கவனமா நடந்து கொள்ளுங்கள். இடமாற்றம் சிறப்பாக இருக்கு. இடமாற்றத்தில் எத்தனையோ இருக்கு. அந்த மாதிரி இடமாற்றங்கள்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்து கவனமா நடந்துங்கோ. கவனம் தேவை. நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பதில் நீங்க உங்களுக்கு உங்க ராசியில சூரியன் இருக்காரு. ஒரு ராசிநாதன் பலமா இல்லை. குரு 12ல் இருக்காரு. அதனால உங்களுக்கு நேரம் சரியில்லை. தேவையில்லாத செலவுகள்லாம் ஏற்படும். சனி வேற, அஷ்டம சனி வேற நடந்துட்டு இருக்கு. இப்படிலாம் இருக்கு. அதனால சில கருத்துக்களாக ஒருத்தரோட சொல்றாங்க. ரொம்ப ஏற்புடையதா தெரியல. அதனால கடகராசி என்பவர்கள், மிதுன ராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்மராசி என்பவர்கள உங்களுக்கு குரு பகவான் பலமா இருக்காரு. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காரு. அது ஒரு பெரிய சிறப்பு. நல்லதே நடக்கும். இருந்தாலும் சனி ராகு 7ல் இருக்கு. மனைவி கணவனுடைய உடல்நிலை கவனம் தேவை. கன்னிராசி என்பவர்கள உங்களுக்கு நேரம் சரியில்லை. கன்னிராசி என்பவர்களுக்கெல்லாம்
பதவியெல்லாம் இழக்கிற மாதிரி வரும், கெட்ட பேர் ஏற்படும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மேலதிகாரிட்டம் பொறுமையாக நடங்கோ. வர்ற வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை முதலும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்ல பலன் தரும். துளாராசி என்பவர்கள் உங்களுக்கு அமோகமான நாள், நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அதாவது உங்களுக்கு தேவையான உடனே உங்களுக்கு என்னென்ன நல்ல காரியங்கள் தேவையோ அந்த காரியங்களாக நீங்கள் செஞ்சுக்கலாம். அதனால் கவனமாக நல்ல நகட்டும்போது நல்லதே நடக்கும். விருச்சிக ராசி என்பவர்களை நீங்கள் எதையும் செய்யாதீங்க, உங்களுக்கு எந்த காரியமும் தடைப்படும், நல்லது நடக்காது. அதனால் புதுசாக முதலீடு செய்யாதீங்க. தனுசு ராசி என்பவர்களை உங்களுக்கு நல்ல நாள், அருமையான நாள். தனுசு ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் ராகு 3ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால் உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்காங்க. இதெல்லாம் 6 கூடிய ஒரு பலமாக இருக்கார். அதெல்லாம் உடல்நிலையை சற்று கவனமாக இருந்துங்க, மற்றதெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்குது. மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் 6ல், 7 சனி இருக்குது, 2ல் ராகு இருக்குது. இதெல்லாம் பலம் இல்லை. ஆனால் உங்களுக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் 5லே இருக்கார், அது ஒரு சிறப்பு. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7 சனி நடக்கிறது. கும்பராசி என்பவர்களை உங்களுக்கு 7 நடக்குது. ஆனால் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவான் 5ஆம் இடத்துல இருப்பது பெரிய சிறப்பு. ஆனால் பாக்கியஸ்தானத்தை கிடைக்கும், நல்லதெல்லாம் நடக்கும். 9ஆம் இடத்தை பார்ப்பார் குரு, அது ஒரு பெரிய சிறப்பு. அதனால் கும்பராசி என்பவர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7 நடக்குது. மீனராசி என்பவர்களை உங்களுக்கும் 7 நடக்குது. குரு பகவான் 4ல் இருக்கார். 4ஆம் இடத்துல இருந்தாலும் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழில் நன்றாக இருக்கும். அதனால் அன்பான நேயர்களே, இதோ தொழில் நன்றாக இருக்குன்னு அந்த நாடு ஜீவனம் நடக்கின்ற மாதிரி வருமானங்கள் வரும். அதுக்கபடி தொழில் நடக்கும். இந்த ஒரு வருஷத்துக்கு அப்படி தான் இருக்கும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்களுக்கு 7 சனி நடக்குது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, நாம் கிரகங்கள் அதது வேலையை தான் செய்வோம். நாம் தான் சமயத்தில் நம்ம வேலையை செய்ய மாட்டேங்கிறோம், அடுத்தவங்க வேலையை செய்கிறோம். ஆனால் கிரகங்கள் இருக்கு பாருங்க, அது கரெக்டாக அதுக்கு என்ன டியூட்டியோ அந்த டியூட்டியை நம்ம அதே மாதிரி நம்மளும் இறைவன் நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்கானோ அந்த வேலையை மட்டும் செய்யணும். நமக்கு அடுத்த வேலையை பற்றி எல்லாம் நம்ம சிந்திக்கப்படாது, அடுத்தவங்களை பற்றி நாம் நினைக்கப்படாது. நம்ம ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கிறது, என்னென்ன நடக்கும், அது நடந்தே தீரும். அதனால் ஒன்றை நான் இப்பொழுது ஒரு புதிய கருத்து, அம்மா எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இருக்கும், ஆனால் அது புதுசாக கூட இருக்கலாம், இருந்தால் தெரிஞ்ச வர, அதனால் அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஒவ்வொரு லக்கணங்களுக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஜாதகம் கணிக்கின்ற ஒரு லக்கணம் முறையாக கணிக்கப்பட வேண்டும். அந்த லக்கணம் சரியில்லை, மாறி வந்துருக்குன்னா எல்லாமே தப்பாக போயிடும். அதனால் உங்களுக்கு இப்போ அந்த ரிஷப லக்னம்னு எடுத்துக்கிறேன். இப்போ ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் நல்லது செய்யும், எந்தெந்த கிரகங்கள் கெட்டது செய்யும், கெடுபலன்னு செய்யும் அப்படின்னா, ரிஷப லக்னத்துக்கு சனி ஒருவனே ராஜயோகத்தை தரக்கூடியவன். ஏன்னா இந்த சனி என்ன பண்றான், 9, 10 கூடியவன், கர்மாதிபதி யோகம் பெற்றவன். அதனால இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் நல்ல பலமா இருக்கணும், நல்ல இடங்கள்ல இருக்கணும், உச்சம் பெற்றுக்கணும், ஆட்சி பெற்றுக்கணும், நட்போடு இருக்கணும். இப்படி இருந்தாங்கன்னா நிச்சயமா அந்த சனி தச காலம், சனி புத்தி காலம், சனி அந்தர காலம் நல்லது நடக்கும். அடுத்து புதன் 2, 5 கூடியவர், அவனும் நல்லவர். அந்த புதனும் பலமாக இருக்கணும், அவனும் நல்ல பலமாக இருக்கணும். ஆனால் நீசம் அடைஞ்சிடக்கூடாது, 6, 8, 12 மறைஞ்சிடக்கூடாது. அதனால் அந்த காலங்கள் வேஸ்டாக போயிடும். அதனால் இந்த ஒவ்வொரு லக்னங்களுக்கும் நல்லது. இப்போ குரு பகவான் ரிஷப லக்னத்துக்கு நல்லவன் கிடையாது. ஏன்னா 8ஆம் அதிபதி ஆயிடுறார், 8, 12 கூடிய பாதி ஆயிடுறார். அவர் மறைஞ்சிட்டால் நல்லது, 6, 8, 12 இருந்தாலும் நல்லது. இல்லை அவர் குருபான் பலமாக இருந்தாருன்னா ஆடி படைஞ்சு போவார். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகம். ஆனால் சூரியனும் சந்திரன் நல்லவர். சூரியன் 4ஆம் அதிபதி, சந்திரன் 3ஆம் அதிபதியாக இருந்தாலும் சந்திரன் ரிஷபத்தில் போய் உச்சம் பெறதுனால ரிஷப லக்னத்துக்கு சூரிய தசை, சந்திர தசை நல்லது நடக்கும். சூரிய தசை, சந்திர தசை, சூரிய புத்தி, சந்திர புத்தி, சூரிய அந்தரம், சந்திர அந்தரம், இதெல்லாம் அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அதனால இப்போ ரிஷப லக்னத்துக்கு இந்த சூரிய புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது, இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது. அது என்ன பண்ணுதுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த சந்திர புத்தி முடிகிறதுக்குள்ள ஒரு நிலையான அமைப்பு அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும்.
அதை வந்து நம்ம அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது சிறப்பாக எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த மாதிரியெல்லாம் சில ஜாதகங்களை நம்ம ஆய்வு செய்யணும். ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குது. அது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமாக அந்த கோச்சார பலனை வச்சுக்கிட்டு மக்கள் தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள். கோச்சார பலன் தயவு செஞ்சு முழுமையாக அதை நம்பாதீர்கள். கோச்சார பலன் என்பது 15% மேலே நிச்சயமாக வேலை செய்யாது. முழுமையாக வேலை செய்கிறது ஜாதகத்தில் உள்ள திசை புத்தி கிரகங்கள் தான். ஒரு ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் பலமாக இருக்கணும். இப்போ ரிஷபலக்கணம்னா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதி பலமாக இருக்கணும். அதே லக்னாதிபதி பலமாக இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? 6ஆம் அதிபதி ஆகிறார். அந்த லக்கணத்துக்கு உங்களுக்கு ரிஷப சுக்கிரனுக்கு வந்து 2 கிரகம். அதனால் அன்பான நேயர்களை நாம் எல்லோரும் ஜாதகங்களை முறையாக பார்த்து நல்ல பலன்கள் அடைந்து நாம் நலம் பெற வேண்டும். நம்முடைய குழந்தைகள் நலமாக இருக்கணும், நன்றாக படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கு அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல குழந்தைகள் பிறக்கணும், நல்ல வீடு வாசல்லாம் கட்டி சந்தோஷமாக வாழணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணால் முருகனையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிற. நன்றி, வணக்கம்.